இன்னைக்கு வந்து தவேகாவினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தோழமை கட்சிகளின் கூட்டத்தை இன்னைக்கு கூட்டியிருக்காங்க. இது ஒரு கலந்துரையாடல் தான். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு இணக்கமான சூழலில் அது நடந்தது. அவர் வந்து ஒரு வெளிப்படையான ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகத்தை கொடுக்கணும்னு ஒரு முயற்சி எடுத்து அதை கொடுக்குறாங்க. அதற்கு எங்களுடைய முழுமையான ஆதரவையும் பாராட்டுகளையும் எல்லாரும் தெரிவித்தோம். அதுக்கப்புறம் வந்து அவங்களும் வந்து அவங்க தரப்பில் இருந்து ஒரு மதச்சார்பற்ற ஒரு ஆட்சியாக கூட்டணியாக இருக்கும், ஒரு சமூக நீதிக்காக நிற்கிற ஒரு கூட்டணியாக இருக்கும், வெளிப்படைத்தன்மையான ஒரு நேர்மையான நிர்வாகத்தை நம்ம நடத்துவோம் அப்படிங்கிறதை அவங்க மீண்டும் ஒரு முறை உறுதிப்பட சொல்லியிருக்காங்க. கூட்டணிக்கு பேர் வைப்பது தொடர்பான விஷயங்களை வந்து மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களுடைய எல்லாரோடைய கலந்து பேசி அனைவருடைய ஒப்புதலோட ஒரு முறைப்படி அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அறிவிப்பாங்க. முதல் வந்து திமுகவுடைய கூட்டணியிலிருந்து வெளிவந்து தாவேகாவுக்கு முதல் கட்சியாக ஆதரவு கொடுத்தது காங்கிரஸ். ஸோ அந்த நிலைப்பாடு இருக்கும்போது அடுத்துதான் மற்ற தோழமை கட்சிகள் எல்லாமே குறிப்பாக சொல்லணும்னா திமுகவுடைய கூட்டணி இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே இதில் இடம்பெற்றிருக்கு. எந்த அளவுக்கு இந்த கூட்டணி வந்து வலுவாக இருக்கும்? இல்லை, கூட்டணி நிச்சயமாக வலுவாக தான் இருக்கும். ஏன்னா எங்களுக்குள்ள கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. நாங்கள் எல்லாருமே கொள்கை அடிப்படையிலும் சரி நிர்வாக ரீதியாகவும் சரி ஒத்த கருத்துக்களை கொண்டிருக்கிற கட்சிகள் தான் இந்த கூட்டணியில் நிச்சயமாக இருக்கும். எல்லாரையும் வந்து ஒரு அரவணைத்து போகிற ஒரு காது கொடுத்து கேட்கிற ஒரு தன்மை இருக்குது. சில நேரங்களில் சொல்கிற கருத்துக்களையும் அவங்க ஏற்றுக்கிறாங்க, அதை மாற்றிக்கவும் செய்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு நல்ல இணக்கமான ஒரு சூழல் இருக்கிறதுனால இந்த கூட்டணியில் வந்து எந்த விதமான முரண்பாடுகளும் கிடையாது. அது மிக நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக இந்த கூட்டணியை நாங்கள் இருதரப்பிலும் நாங்கள் எல்லா கூட்டணி கட்சிகளும் முன்னெடுத்து செல்வோங்கிறத நாங்கள் இன்னைக்கு ஒரு உறுதிக்கு வந்துடுறோம். அதே மாதிரி இந்த பேரம் கட்சி இந்த எம்எல்ஏ வந்து ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வெளியே வந்து மற்றவர்களுக்கு வந்து ஒரு பேரம் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு கருத்து ஒன்று இருக்குது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேருக்கு இதில் தொடர்பு இருக்குன்ற மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களுக்குலாம் இல்லை வந்து ஒரு ஆட்சியை கவிழ்ப்பதற்கான முயற்சி நடக்குதுங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு விஷயம் வந்து ஆட்சியை கவிழ்க்கணும்னு நினைக்கிறவங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம், மீண்டும் தேர்தல் வந்தாலும் தமிழ்நாட்டின் இன்றைய முதலமைச்சர் தவேகா தலைமையிலான கூட்டணி 200 சீட்டுகளுக்கு மேலே தான் ஜெயிக்கும். அதுதான் வந்து நடக்க போகுது, அதுதான் உண்மை. இதை அவங்க புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் 5 வருட ஆட்சியில் இருந்து அவங்களுக்கு ஓய்வு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு அவங்க எதிர்க்கட்சியாக இருக்காங்க. ஸ்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கான பிரச்சனைகளை பேசலாம், அதுதான் அவங்களுடைய பணியும் கூட. பட் அது இதை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லுது. அவர் தான் வந்து ஆட்சியை கவிழ்ப்பதற்கு தொடர்ந்து பேரம் பேசிட்டு வராரு மற்ற எம்எல்ஏ கூட. இல்லை, அது வந்து அப்படி அவர்களுக்கு தொடர்பு இருக்குதுங்கிறதுக்காக அரசாங்கத்திடம் ஆதாரம் இருந்தால் நிச்சயமாக அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஆட்சியை கவிழ்க்கிறதுங்கிறது வந்து எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது சட்ட ரீதியானதும் அல்லங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். பெயர் முடிவு பண்ணியாச்சா? அதை முதலமைச்சர் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களோட கலந்து பேசி எல்லாரும் கலந்து ஒரு முடிவுக்கு வந்து அதை முறைப்படி அவங்க அறிவிப்பாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்கல. இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த கூட்டத்துக்கு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் முன்னாடி தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்திச்சிருக்காங்க. ஆனால் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அங்கே இணக்கமான ஒரு ஒத்த கருத்துள்ள ஒரு நட்பும் நிறைந்த ஒரு கூட்டணியாக தான் நாங்கள் இருக்கோம்.